அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இஃப்தாருக்கு வந்து பிரெட் ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். கிச்சனில் பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு பிரெட் ஆம்லேட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக செஞ்சு வச்சுட்டாங்க. அடுத்து புதுசாக செய்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றிட்டு வந்து லைட்டாக வந்து உப்பை போட்டு முட்டையை அடித்து ஊற்றியாச்சு. அடித்து ஊற்றி வந்து தோசைக்கல்லில் போட போகிறோம். இப்போ தோசைக்கல்லில் போடும் போது நல்லா சூடானோம், நல்லா போட்டோன்னே நல்லா கொதிச்சோன்னே நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெட்டு நம்ம ப்ரெட்டு தான் தேவை. ப்ரெட்டு எடுக்கணும். இப்போ ப்ரெட்டு எடுத்து இப்போ போடணும். போட்டுட்டு இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டு பெரட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டாவது ப்ரெட்டை வந்து இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அப்புறம் நல்லா கொதிக்க விட்றேன்னு ப்ரெட் ஆம்லேட்டுக்கு கொதிக்க விட்டோன்னே நல்லா சூடானோடனே இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டு பெரட்டுன்னு அதே மாதிரி தான் அப்படி நல்லா வச்சோன்னே இங்கிட்ட ஒரு பெரட்டு அங்கிட்ட ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நல்லா சூடாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்றேன்னு நல்லா இது பண்ணோடனே நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் ரெண்டாக கட் பண்ணிடுறேன்னு ரெண்டாக கட் பண்ணோடனே நல்லா பிரெட் ஆம்லேட் பெருசாக ரெண்டாக கட் பண்ணோடனே நல்லா 2 பீஸாக இருக்கும். நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அதை இங்கிட்ட ஒரு பெட்டு இங்கிட்ட ஒரு பெரட்டிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஏற்கனவே வச்ச பிரெட் ஆம்லேட் கூட சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி, பிரெட் ஆம்லேட்டு, ஜூஸு, அப்புறம் வந்து மிக்சரு, வாழைப்பழம் ஏதாச்சும் நோம்பு திறந்தாச்சு. நீங்கள் எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.